அருகே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் கைத்தறி மற்றும் கதர்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பஞ்சு நூல்கள், கலவை நூல்கள் தயாரிப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பணி நிரந்தரம், சம்பள குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஊழியர்கள் வைத்த கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் விஜய் பாலாஜி, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி அளவு குறைந்துள்ளது. எனவே மின் உற்பத்தியை அதிகரித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது மற்றும் தரம் உயர்த்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறோம். அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி தன்னிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அது குறித்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நெசவாளர் தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது. அவர்களுக்கு ஊக்கமளித்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்பது அரசின் நோக்கம். அது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். தனியாருக்கு நிகராக இங்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தேனி ஆண்டிப்பட்டியில் இந்த நூல் மில்லை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி அளவு குறைந்திருக்கிறது. அது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த பி. குயிலம் கிராமத்தை சேர்ந்தவர் கொங்கு விவசாயி. இவரது மகன்கள் ஆகாஷ் துரை கடந்த 21ஆம் தேதி மதுக்கடையில் மது வாங்கி அருகில் குடித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது அங்கு வந்த அதே கிராமத்தை சேர்ந்த சிவா, ராஜேஷ், அசோக் ஆகியோரும் மது வாங்கி வந்து ஆகாஷின் அருகே அமர்ந்து குடித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு வந்த துரை தனது அண்ணன் ஆகாஷை வீட்டிற்கு வரும்படி அழைத்துள்ளார். போதையில் இருந்த சிவா, ராஜேஷ், அசோக் ஆகியோர் நீ ஏன் அவனை கூப்பிடுகிறாய் என கேட்டு துரையிடம் தகராறு செய்தனர். அதில் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் சேர்ந்து துரையை சரமாரியாக தாக்கினர். இதனை தடுக்க முயன்ற ஆகாஷையும் தாக்கியுள்ளனர். இதையடுத்து துரை ஆகாஷை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இரவு 9:30 மணியளவில் சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் துரை வீட்டிற்கு சென்று ஆபாசமாக பேசி தகராறு செய்துள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:30 மணியளவில் 3 பேரும் மீண்டும் துரை வீட்டிற்கு வந்தனர். அப்போது துரை வீட்டின் கதவு பூட்டப்பட்டு இருந்ததா. இதனால் 3 பேரும் பக்கத்து வீட்டின் மாடி படிக்கட்டு வழியாக ஏறி துரை வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த துரையை 3 பேரும் சரமாரியாக தாக்கி மாடியில் இருந்து கீழே தூக்கி வீசினர். அப்போது துரை அலறியபடி கூச்சலிட்டார். இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதை பார்த்த சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மாடியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில் படுகாயம் அடைந்த துரையை அப்பகுதியினர் மீட்டு தானிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் துரை அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த துரை சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து துரையின் அண்ணன் ஆகாஷ் தானிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களை தண்டராம்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்க டிஎஸ்பி ராஜா தலைமையில் பெருங்களத்தூர் மற்றும் பி. குயிலம் கிராமங்களில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் கிராமத்தில் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பேரப்பிள்ளைக்கு நீதி வேணும். என் பேரப்பிள்ளை 2 வருஷமா அந்த மாடியில தான் படுப்பான். அப்பெல்லாம் சாகக்கூடாதா? நாட்டுக்காக மட்டும் திருவண்ணாமலை அடுத்த தென்
கீழ்மாத்தூர் கிராமத்தில் உள்ள அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கம்பன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, கரண் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, குமரன் பாலிடெக்னிக், ஜீவாவேலு இன்டர்நேஷனல் மெட்ரிக் பள்ளி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் முன்னாள் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவிற்கு சொந்தமான இடங்களில் 35 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் 7 குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தண்டராம்பட்டு தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், திருவண்ணாமலை தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2021ஆம் ஆண்டு முதல் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் அளவுக்கு அதிகமாக வாங்கி குவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் 7 குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் உள்ளே செல்லும் பொழுது அவர்களை லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனைகள் ஈடுபட்டு பின்னர் உள்ளே அனுமதித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் தர்மநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு தர்ம வசந்தினி அம்மாள் சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது இன்று காலை 4ஆம் கால பூஜை ஆரம்பமாகி கோ பூஜை, சந்தன பூஜை போன்றவை நடத்தப்பட்டு சுவாமி அம்பாள் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள், தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சந்நீர் தினம் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அறங்காவலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் விருத்தாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அகர்சந்த், ஜெயின் CSM கல்வி குழும நிர்வாக தலைவர் மகாவீர் சந்த் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர், NLC ஓய்வு பெற்ற அலுவலர் அறிவுமணி, ஊர் முக்கியஸ்தர்கள் மகேஷ், அறங்காவலர் முத்துப்பிள்ளை மற்றும் விளக்கம்படி தர்மநல்லூர் வகையரா சார்ந்தவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயபாலன், விருத்தாச்சலம் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் அறிவழகன், பொறியாளர் அருள் செல்வன், அதிமுக ஒன்றிய இளைஞரணி இணை செயலாளர் அறிவு செழியன் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கும்பாபிஷேகம் 30 ஆண்டுகள் கழித்து இன்று நடைபெற்றது. அப்பகுதி சுற்றுவட்டார கிராம மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காண்பதற்கும் கேட்பதற்கும் சொல்வதற்கும் நினைப்பதற்கும் அரிதாக இருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை அனைவரும் கண்டுகளித்து எல்லாம் விதமான அனுகிரகங்களை பெற்று எல்லாம் வல்ல நம்முடைய எம்பெருமானின் அனுகிரகங்களை பெற்று வேளாண்மைக்கு உருவாக்கி பெற்று ஆனந்த தர்மநல்லூர் என்கிற திவ்ய கஷேத்திரத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வரலாற்று மிக்க இந்த தர்மநல்லூர் ஊரிலே ஒரு சிறப்பு என்ன என்றால், தர்மர் பஞ்சபாண்டவர்களே தர்மர் பூஜித்த ஸ்தலமாக இந்த கஷேத்திரம் விளங்குகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சரவணன், பாப்பி, பிரான்ஸ் சின்னா, வட்டார மருத்துவ அலுவலர் இனியால் மண்டோதரி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜனார்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசினார். அப்போது கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கால்நடைகள் மற்றும் தெருநாய்களின் தொல்லைகளால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும். நிப்பட் நிறுவனங்களுக்கு கடத்தப்படும் ரேஷன் அரிசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு துவக்க பள்ளிகளில் அரசு வழங்கும் முட்டைகள் முறையாக பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்படவில்லை என புகார் வந்த வண்ணம் இருப்பதால் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும்.
குறிப்பாக கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக கடந்த பல ஆண்டுகளாக அமைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரின் திருவுருவச் சிலை அகற்றப்பட்டது. ஆனால் அகற்றப்பட்ட சிலையை மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் இனியாவது தமிழக முதலமைச்சர் சிலை வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை டாக்டர் சந்திரமோகன் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் வழங்கினார். அப்போது அனைத்து துறை வாரிய அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராமம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக சென்று கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி மனு கொடுத்தோம். பெரம்பலூர் அருகே உள்ள எளம்பலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களுடன் கூடிய ஸ்ரீ கம்ப பெருமாள் கோவிலின் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு மகா கணபதி ஹோமத்துடன் விழா நிகழ்ச்சிகள் முறைப்படி தொடங்கியது. மேலும் வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம் செய்யப்பெற்று முதற்கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. நேற்று காலை 9 மணிக்கு 2ஆம் கால யாக வேள்வியும் மாலை 5 மணிக்கு 3ஆம் கால யாக வேள்வியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான 25ஆம் தேதி இன்று காலை 5:30 மணிக்கு 4ஆம் கால யாக வேள்வி மற்றும் யாத்ரா தானம் நடைபெற்றது. தொடர்ந்து தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் தலைமையில் காலை 9:30 மணிக்கு ஸ்ரீ கம்ப பெருமாள் ஆலயம் மற்றும் மூலஸ்தான மூர்த்திகளுக்கு புனித நீர் தெளிப்பதற்கு யாகசாலையில் இருந்து வேத விற்பனர்கள் கடம் புறப்பாடுடன் சென்று மூலவர் மற்றும் விநாயகர் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள கலசங்களுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மகா தீபாராதனை மற்றும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மாலை 4 மணி அளவில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமியின் மங்கள திருவீதி உலா நிகழ்வும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பெரம்பலூர், தண்ணீர் பந்தல், பிரம்மதேசம், வாலிகண்டபுரம், செங்குணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெற்றிக்கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கடந்த 2-3 நாட்களாக விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல தரப்பினரும் கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வு தாவேக மத்திய மாவட்ட செயலாளரும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் தலைமையில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதல்வர் விஜயின் பிறந்த நாளான 22ஆம் தேதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த 23 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பிறந்த குழந்தைகளுக்கான பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை வழங்கி பச்சிளம் குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்து அந்த தாய்மார்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக், மேலுமையூர் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி பிரியா கார்த்திகேயன் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சார் போட்டோ நான் தரேன் சார் உங்களுக்கு சார் நீங்கள் கொஞ்சம் பாருங்க சார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் மீது நடைபெறும் பாலியல் குற்றங்களை கண்டித்தும், ஆணவ படுகொலைகளை தடுத்திட தனி சட்டம் இயற்ற கோரியும், வேலாயுதம்மாள் புதூர் கிராமத்தில் அருந்ததியர் மக்களை சாதியை சொல்லி அடித்து வன்முறையில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், மேலும் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமை தங்கினார். தர்மராஜ், அருண் தமிழன், விஜயபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முகிலரசன், திருவாணன், சின்ன கருப்பன், பெரியார் மணி, திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் அருண்குமார், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட தலைவர் ஆறுமுகம், ஆதி தமிழர் கட்சி வினோத் மற்றும் பழனி மணி, அருந்ததியர் நலசங்க தலைவர் நாகராஜ் மற்றும் பல தோழமை கட்சியின் பொறுப்பாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழ் புலிகள் கட்சி பொறுப்பாளர்கள், தோழர்கள் மற்றும் தோழமை கட்சி பொறுப்பாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை லட்சங்களை தொடும். இந்த நிலையில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது. ரொக்கப்பணம் 2,70,77,77,075 ரூபாய், தங்கம் 526 கிராம், வெள்ளி 25.546 கிராம், அந்நிய நாட்டு கரன்சி 611 நோட்டுகள். இவை தவிர பித்தளை வேல், வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டு ஆடைகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் வரலாற்றில் இந்த ஆண்டு உண்டியல் வருமானம் முதன்முறையாக 60 கோடியை தாண்டியது. இதுவே வரலாற்றில் ஓராண்டில் அதிகபட்ச உண்டியல் வருமானமாக பதிவாகியுள்ளது. உண்டியல் எண்ணும் பணியில் கோவில் இணை ஆணையர், கோவில் நிர்வாக அலுவலர்கள், வங்கி ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகரின் புதிய காவல் ஆணையராக ராஜேந்திரன் IPS இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்துதல், குற்ற தடுப்பு நடவடிக்கைகள், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள ராஜேந்திரன் IPSக்கு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தவும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நிலுவையில் உள்ள முக்கிய சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதிகளின் எதிரான நடவடிக்கையில் வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் சென்னையில் தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி வரை உள்ள வேளச்சேரி சாலைக்கு
அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில், இந்திய ராணுவத்தில் திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது வீரமரணம் அடைந்தவரும், மரணத்திற்கு பிறகு இந்திய அரசின் அமைதி கால உயரிய விருதான அசோக் சக்ரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்ட வேண்டும் என முதல்வர் விஜயை இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த முதலமைச்சர் விஜய் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு இந்திய திருநாட்டிற்காக போராடி உயிரிழந்த மாபெரும் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டி அதற்கான அரசாணை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். முதலமைச்சர் விஜய் அரசாணை வெளியிட்ட நிலையில் தாம்பரம் அருகே சந்தோஷபுரத்தில் வசித்து வரும் முகுந்த் வரதராஜன் பெற்றோர்களை தமிழக மனிதவள மேம்பாடு மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சர் தாம்பரம் சரத்குமார் நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சரத்குமார் தமிழக முதலமைச்சரை சந்தித்த இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு அசோக் சக்ரா விருது பெற்று நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அதற்கான அரசாணைக்கு உத்தரவிட்டு இனி அந்த சாலை மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என மாற்றப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பித்தார். இந்த பெருமையான தருணத்தை மகிழ்விக்க நாங்கள் நேரடியாக மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் தந்தை வரதராஜன் அவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தோம் என்றார். எங்களுக்கு ஒரு சந்தோஷம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலை பெண்ணென்றும் பாராமல் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாகவும் பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பொதுமக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதையடுத்து அவரை குறிவைத்து திருக்கழுக்குன்றம் பகுதியை சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் தொடர்ந்து விமர்சித்து வருவதாகவும் மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவரை அவமதிக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பொதுக்கூட்டங்களில் மரகதம் குமரவேலை பெண்ணென்றும் பாராமல் தரக்குறைவான வார்த்தைகளால் இழிவுபடுத்தி பேசியதாகவும் அந்த பேச்சு தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவரது நற்பெயருக்கும் அரசியல் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு செயல்படுவதாக புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி மரகதம் குமரவேல் தலைமையில் நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு அளித்தனர். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் தொடர்பாக சட்டப்படி ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுவிலக்குத்துறை அமைச்சரும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான விக்னேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்கா ஆகியோர் பழனி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக வட்டாட்சியர் அலுவலகம், சண்முக நதி, வையாபுரி குளம் போன்றவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர்.
தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், வையாபுரி குளம் தூர்வாரப்படும், அது மட்டுமின்றி சண்முக நதி விரைவில் தூர்வாரப்பட்டு சுத்தப்படுத்தப்படும். அதேபோல் சண்முக நதியை அழகுபடுத்தவும் முயற்சி எடுக்கப்படும். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் பழனி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது. எனவே விரைவில் திண்டுக்கல் மாவட்டம் அழகான மாவட்டமாக மாற்ற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த மாவட்ட நிர்வாகிகளிடம் சென்று கட்சியில் சேர்க்கின்றனர் என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மூத்த நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் அவ்வாறு செய்திருக்கலாம். மேலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம். இது கட்சிக்குள் நடக்கும் பிரச்சனை. அது பேசி தீர்த்து கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். நான் திண்டுக்கல்லோட பொறுப்பு அமைச்சராக நான் பொறுப்பேற்றதுல இருந்து திண்டுக்கல்லுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மனசார இங்கே வேலை செய்யணும். இங்கே இருக்கிற அந்த நிர்வாகத்தை அந்த கட்டமைப்புகளை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான். ஸோ அதன்படியாக இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் பஸ் ஸ்டாப் போயிருந்து இப்போ அங்கே நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாமல்லபுரம் இடையே செல்லும் அரசு பேருந்து மாமல்லபுரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்த போது செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு ரயில்வே மேம்பாலத்தில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகளை நடத்துனர் கீழே இறக்கினார். நீண்ட நேரத்திற்கு பிறகு பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு போக்குவரத்து பணிமனையில் இருந்து வந்த ஊழியர்கள் பழுதான அரசு பேருந்தை குறைந்த வேகத்தில் போக்குவரத்து பணிமனைக்கு கொண்டு சென்றனர். செங்கல்பட்டில் அரசு பேருந்து திடீரென பழுதானதால் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு வந்த பயணிகள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதனால் மாமல்லபுரம் செங்கல்பட்டு சாலை சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் திடீரென கூட்ட அரங்கில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் விவசாயிகளும் அதிகாரிகளும் அவதியடைந்தனர். 10 நிமிடங்களுக்கு மேல் மின்சாரம் இல்லாமல் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மின்சாரம் இல்லாத அதே நேரத்தில் மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரியும் அந்த கூட்ட அரங்கில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஜெனரேட்டர் உதவியுடன் 10 நிமிடங்கள் கழித்து மின்சாரம் கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு விவசாய நலன் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு சங்கம் பாலாறு மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கையில், தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயிகள் இயற்கை சீற்றங்களால் பல்வேறு பாதிப்புக்குள்ளாகின்றனர். இதனால் விவசாயிகள் வாங்கிய கடனும் செலுத்த முடியாமலும் மேற்கொண்டு விவசாயம் செய்ய முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக அரசு தேர்தல் சமயத்தில் தமிழகத்தில் விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் அறிவித்தபடி முழுவதுமாக தள்ளுபடி செய்ய எந்த அறிவிப்பும் செய்யாமல் உள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலன் சார்ந்து விவசாயிகள் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாய நலன் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு சங்கம் பாலாறு மணி, மூத்த விவசாயி லட்சாதிபதி ஆகியோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட விவசாய நல சங்க தலைவர், துணைத் தலைவர், நான் திருக்கழுக்குன்றம் ஒன்றையும் ஆயப்பாக்கம் வில்லேஜில் இருக்கிறேன். நாங்கள் இந்த விவசாயிகள் எல்லாரும் மக்கள்லாம் நாங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோம். சென்னை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலை அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் செம்பரம்பாக்கம் குடிநீர் திட்டத்தை உடனடியாக கொண்டுவர வேண்டி காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் டெல்லி பாபு செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருநீர்மலை ஊராட்சியில் இருந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட போது அனைத்து சமூகத்தினருக்கும் குடிநீர் பிரச்சனை நீடித்து வருவதாகவும், செம்பரம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைவில் கொண்டு வர வேண்டும், திருநீர்மலையில் வாழும் மக்களுக்கு குழாய் அமைத்து கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க வேண்டும் எனவும், நீரின்றி அமையாது எனவும் அதிகாரிகள் லாரிகளில் கொண்டு வந்து கொடுப்பதுமாக உள்ளது.
நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை எனவும் எங்களது முக்கிய கோரிக்கையானது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திருநீர்மலை பகுதி மக்களுக்கு குடிநீர் தர வேண்டும் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டு 1 வருட காலம் ஆகியும் ஆமை வேகத்தில் இந்த பணி நடைபெறுகிறது. செம்பரம்பாக்கம் மற்றும் JK கல்குவாரி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி திருநீர்மலைக்கு குழாய் பதித்து குடிநீர் வழங்க வேண்டும். தாம்பரம் மாநகராட்சி வாரத்திற்கு 2 முறை குடிநீர் வழங்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு விவசாய சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், VCK மற்றும் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாகவும் தெரிவித்தார். திருநீர்மலை ஊராட்சியாக இருந்த காலத்திலிருந்தும் அதன் பின்னால் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட காலத்திலிருந்தும் சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த திருநீர்மலை பகுதியினுடைய மக்களுக்கு, பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நீடித்து கொண்டே வந்திருக்கிறது.